இந்தியா வந்துள்ள ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டினுக்கு டெல்லியில் உள்ள குடியரசுத் தலைவர் மாளிகையில் பாரம்பரிய முறைப்படி சிவப்பு கம்பள வரவேற்பு அளிக்கப்பட்டது. காரில் வந்திறங்கிய ரஷ்ய அதிபரை குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்முவும் பிரதமர் நரேந்திர மோடியும் வரவேற்றனர். தொடர்ந்து ரஷ்ய அதிபருக்கு முப்படை வீரர்களின் அணிவகுப்பு மரியாதை அளிக்கப்பட்டது. தொடர்ந்து ராஜ்காட்டில் உள்ள மகாத்மா காந்தி நினைவிடத்தில் ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் மலர் வளையம் வைத்து மரியாதை செலுத்தினார். நான்கு ஆண்டுகளில் முதன்முறையாக ரஷ்ய அதிபர் புட்டின் இந்தியாவுக்கு வந்துள்ளது முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. ரஷ்யா யுக்ரைன் இடையிலான மோதலில் அமைதியின் பக்கம் இந்தியா இருப்பதாக பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். டெல்லியில் ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் மற்றும் பிரதமர் நரேந்திர மோடிக்கு இடையே இருதரப்பு பேச்சுவார்த்தை நடைபெற்றது. ஹைதராபாத் இல்லத்தில் நடைபெற்ற சந்திப்பில் இருதரப்பு உறவுகளை வலுப்படுத்துவது குறித்தும் வர்த்தகம், பாதுகாப்பு, தொழில்நுட்பம் உள்ளிட்ட துறைகளில் ஒத்துழைப்பை நல்குவது குறித்தும் இருவரும் ஆலோசனை மேற்கொண்டனர். பேச்சுவார்த்தையின் தொடக்கத்தில் உரையாற்றிய பிரதமர் மோடி மோதல்களுக்கு அமைதி பேச்சுவார்த்தை மூலம் தீர்வு காணப்பட வேண்டும் என்றும் அதற்கான நடவடிக்கைகளுக்கு இந்தியா என்றும் துணை நிற்கும் என்றும் தெரிவித்தார். தொடர்ந்து பேசிய ரஷ்ய அதிபர் புதின் மோதலுக்கு தீர்வு காணும் நடவடிக்கைகளில் ரஷ்யா ஈடுபட்டு வருவதாக தெரிவித்தார். இந்திய அரசு பின்பற்றும் ஏகபோக வணிக மாதிரிக்கு நாம் கொடுக்கும் விலைதான் இண்டிகோ விமான நிறுவனத்தில் ஏற்பட்டிருக்கும் சிக்கல் என மக்களவை எதிர்க்கட்சித் தலைவரும் காங்கிரஸ் எம்பியுமான ராகுல் காந்தி எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டுள்ளார். 2024ஆம் ஆண்டில் இந்திய வணிகத்தில் ஏகபோகம் குறித்து தான் எழுதிய ஆங்கில கட்டுரையை ராகுல் பகிர்ந்திருக்கிறார். விமானங்கள் ரத்து, நீண்ட தாமதம், உதவியற்ற நிலை என இண்டிகோ விவகாரத்திலும் சாமானிய மக்கள்தான் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்று ராகுல் காந்தி விமர்சித்திருக்கிறார். மாநிலங்களவையில் விதி 267 கீழ் வழங்கப்படும் ஒத்திவைப்பு தீர்மான நோட்டீஸ்கள் அவையின் அன்றைய அலுவல் பட்டியலில் இடம்பெற்றிருந்தால் மட்டுமே விவாதத்துக்கு ஏற்றுக்கொள்ளப்படும் என்று மாநிலங்களவை தலைவர் CP ராதாகிருஷ்ணன் விளக்கமளித்தார். அவையின் அலுவல் பட்டியலில் உள்ள பிரச்சினைகளை தவிர வேறு எதையும் விவாதத்திற்கு ஏற்க முடியாது என அவர் திட்டவட்டமாக கூறினார். மக்களவையின் ஒத்திவைப்பு தீர்மானத்திற்கு இருக்கும் அரசமைப்பு சட்ட உரிமை மாநிலங்களவையின் விதி 267க்கு இல்லை என்றும் அவர் கூறினார். நாட்டின் பல்வேறு பகுதிகளிலும் கடற்படை தினம் கொண்டாடப்பட்ட நிலையில் கேரளாவில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு கலந்து கொண்டார். கடல்சார் பாதுகாப்பில் தேசம் எந்த அளவுக்கு முன்னேற்றம் அடைந்துள்ளது என்பதை பறைசாற்றும் வகையிலான நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. இந்திய கடற்படை தின கொண்டாட்டங்களில் பங்கேற்பதற்காக குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு திருவனந்தபுரம் சங்குமுகம் கடற்கரைக்கு வருகை தந்தார். கடற்கரையில் கூடியிருந்த மக்கள் இந்திய கடற்படையின் வீரம், கட்டுப்பாடு மற்றும் தளராத சேவைக்கு புகழாரம் சூட்டி கடலோர தலைநகரம் கடற்படை மரியாதை செலுத்தினர். இலங்கையில் மழை வெள்ள பாதிப்புகளில் சிக்கி உயிரிழந்தோர் எண்ணிக்கை 486ஆக உயர்ந்துள்ளது. 341 பேர் காணாமல் போய் உள்ளதால் அவர்களை தேடும் பணிகள் முழுவீச்சில் நடைபெற்று வருகின்றன. இந்த மழை வெள்ள பாதிப்புகளால் 18 லட்சத்திற்கும் அதிகமான மக்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர். வெள்ளம் பாதித்த பகுதிகளில் சிக்கியிருந்த மக்கள் பாதுகாப்பாக மீட்கப்பட்டு முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். இதுவரை 1,71,000க்கும் மேற்பட்டோர் பாதுகாப்பாக தங்க வைக்கப்பட்டுள்ளனர். மழை வெள்ள பாதிப்புகளால் 2,300க்கும் மேற்பட்ட வீடுகள் முழுமையாகவும் 52,000க்கும் மேற்பட்ட வீடுகள் பகுதி அளவிலும் சேதமடைந்துள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். 1,37,000 ஏக்கர் விளை நிலங்கள் சேதமடைந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தென்கிழக்கு மற்றும் தெற்காசியாவில் மழை நிலச்சரிவுகளில் 1,400க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்தனர் என தகவல்கள் தெரிவிக்கின்றன. இந்தியா, இலங்கை, தாய்லாந்து மற்றும் மலேசியா ஆகிய நாடுகளில் இந்த இயற்கை பேரிடரால் மக்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர். இதில் இந்தோனேஷியா அதிக உயிரிழப்புகளை எதிர்கொண்டது. அந்த நாட்டில் 750க்கும் மேற்பட்டோர் வெள்ளம் தொடர்பான காரணிகளால் உயிரிழந்திருக்கின்றனர். இலங்கையில் 450க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்தனர். நூற்றுக்கணக்கானோர் காணாமல் போயுள்ளனர். லட்சக்கணக்கான மக்கள் இடம்பெயர்ந்துள்ளனர்.
பிரிட்டன் தலைநகர் லண்டனில் 4வது ஆண்டாக பிரம்மாண்ட பனிச்சறுக்கு மையம் திறக்கப்பட்டுள்ளது. 3 சறுக்கு திடல்களோடு தேம்ஸ் நதிக்கரையோர காட்சிகளை கொண்ட புதிய 200 மீட்டர் நீள பனிச்சறுக்கு பாதையும் இதில் இடம்பெற்றுள்ளன. புகழ்பெற்ற பேட்டர்சி மின் நிலையம் பின்னணியில் அமைந்திருக்கும் இந்த திடல் ஜனவரி 4ஆம் தேதி வரை பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு திறந்திருக்கும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. வங்கிகளின் குறுகிய கால கடனுக்கான ரெப்போ வட்டி விகிதத்தை 0.25 விழுக்காடு குறைத்து ரிசர்வ் வங்கி ஆளுநர் சஞ்சய் மல்ஹோத்ரா அறிவித்துள்ளார். இதனால் 5.5% இருந்த ரெப்போ வட்டி விகிதம் 5.25 விழுக்காடாக குறைந்துள்ளது. ரிசர்வ் வங்கியின் நிதி கொள்கை குழு கூட்டத்தில் ரெப்போ வட்டி விகிதத்தை குறைக்கும் முடிவு எடுக்கப்பட்டுள்ளது. ரெப்போ வட்டி விகிதம் குறைக்கப்பட்டதால் வீடு, வாகன கடன்களுக்கான வட்டி குறையும் என எதிர்பார்க்கப்படுகிறது. நாட்டின் ஜிடிபி வளர்ச்சி மதிப்பீட்டையும் ரிசர்வ் வங்கி உயர்த்தியுள்ளது. முன்னதாக நடப்பு நிதியாண்டில் ஜிடிபி 6.8 விழுக்காடாக இருக்கும் என்று ரிசர்வ் வங்கி கணிப்பு வெளியிட்டிருந்தது. தற்போது அதை 7.3 விழுக்காடாக உயர்த்தியுள்ளது. அதேபோல பணவீக்கம் 2 விழுக்காடாக இருக்கும் என்று மதிப்பிடப்பட்டுள்ளது. ஜனவரி 2025 முதல் அமெரிக்காவால் 3258 இந்தியர்கள் நாடு கடத்தப்பட்டுள்ளனர் என்றும் இது 2009ஆம் ஆண்டுக்கு பிறகு மிக அதிகமான எண்ணிக்கை என்றும் வெளியுறவுத்துறை அமைச்சர் எஸ். ஜெய்சங்கர் மாநிலங்களவையில் தெரிவித்தார். 2009 முதல் மொத்தம் 18,822 நபர்கள் நாடு கடத்தப்பட்டுள்ளனர். இந்த ஆண்டு சட்டவிரோத குடியேறிகள் என்று அமெரிக்காவிலிருந்து நாடு கடத்தப்பட்ட இந்தியர்களில் பெண்களுக்கு விலங்கிடப்பட்டதாக எழுந்த குற்றச்சாட்டை ஜெய்சங்கர் மறுத்திருக்கிறார். அமிலம் வீசி தாக்குதல் நடத்துவோர் மீது எந்த இரக்கமும் காட்டக்கூடாது என உச்சநீதிமன்ற நீதிபதி சூரியகாந்த் திட்டவட்டமாக தெரிவித்தார். அமில தாக்குதல் தொடர்பான வழக்கொன்றில் கருத்தை பதிவு செய்த சூரியகாந்த் தலைமையிலான அமர்வு அமிலம் வீசி தாக்குதல் நடத்துபவர்களுக்கு ஒட்டுமொத்த நீதித்துறையும் எதிராக நிற்க வேண்டும் என தெரிவித்தது. அமில தாக்குதல் தொடர்பாக நிலுவையில் உள்ள அனைத்து வழக்குகளையும் 4 வாரங்களுக்குள் சமர்ப்பிக்குமாறு உயர்நீதிமன்றங்களுக்கு உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. அமில தாக்குதல் தொடர்பான வழக்குகளை விசாரிக்க தனி நீதிமன்றங்கள் அமைக்கப்பட வேண்டும் என்றும் உச்சநீதிமன்ற அமர்வு கருத்து தெரிவித்திருக்கிறது. பீகார் வாக்காளர் பட்டியலில் உள்ள 5 லட்சத்துக்கும் மேற்பட்ட போலி வாக்காளர்கள் எஸ்ஐஆர் நடவடிக்கையில் நீக்கப்படவில்லை என்று ஜனநாயக சீர்திருத்தங்களுக்கான சங்கம் உச்சநீதிமன்றத்தில் தெரிவித்துள்ளது. பீகாரில் எஸ்ஐஆருக்கு பிறகு தேர்தல் ஆணையம் வெளியிட்ட இறுதி வாக்காளர் பட்டியலில் 5 லட்சத்துக்கும் மேற்பட்ட போலி வாக்காளர்கள் இருந்ததாகவும் எஸ்ஐஆர் பணியில் தேர்தல் ஆணையம் வெளிப்படைத்தன்மையை கடைபிடிக்கவில்லை என்றும் மனுதாரரின் வழக்கறிஞர் பிரசாந்த் பூஷன் வாதாடினார். மனுதாரர்கள் முன்வைக்கும் வாதங்களுக்கு தேர்தல் ஆணையம் உரிய பதில்களை அளிக்க வேண்டும் என்றும் அதற்கான தரவுகளை தாக்கல் செய்ய வேண்டும் என்றும் நீதிபதிகள் உத்தரவிட்டுள்ளனர். இந்திய தொலைத்தொடர்புத்துறை வருவாயில் வரலாற்று சாதனையை எட்டியுள்ளது. ஜூலை தொடங்கி செப்டம்பர் மாத வரையிலான காலாண்டில் தொலைத்தொடர்பு சேவை நிறுவனங்களின் மொத்த வருவாய் 99,828 கோடி ரூபாயாக பதிவாகியுள்ளது. இது சென்ற ஆண்டில் இதே காலகட்டத்தை ஒப்பிட்டால் 9.19 விழுக்காடு வளர்ச்சியாகும். ரிலையன்ஸ் ஜியோ, பாரதி ஏர்டெல் ஆகிய முக்கிய நிறுவனங்களின் வலுவான செயல்பாடே இந்த வளர்ச்சிக்கு முக்கிய காரணமாகும். ரிலையன்ஸ் நிறுவனத்தில் வருவாய் 30,573 கோடி ரூபாயாகவும், பாரதி ஏர்டெல் நிறுவனத்தின் வருவாய் 27,720 கோடி ரூபாயாகவும் இருக்கிறது. இந்தியாவில் உள்ள மாவட்ட மற்றும் கீழமை நீதிமன்றங்களில் சுமார் 4,80,00,000 வழக்குகள் நிலுவையில் இருப்பதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. மாநிலங்களவையில் சட்டத்துறை அமைச்சர் அர்ஜுன் ராம் மேக்வால் வெளியிட்ட அறிக்கையில் அதிகபட்சமாக உத்தரப்பிரதேசத்தில் உள்ள கீழமை நீதிமன்றங்களில் மட்டும் 1,13,00,000 வழக்குகள் தேங்கியுள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. உயர்நீதிமன்றங்களில் 63 லட்சத்திற்கும் அதிகமான வழக்குகளும், உச்சநீதிமன்றத்தில் சுமார் 90,694 வழக்குகளும் நிலுவையில் உள்ளதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் நாடு முழுவதும் கீழமை நீதிமன்றங்களில் 4,855 நீதிபதி பணியிடங்கள் காலியாக உள்ளன. அதிகபட்சமாக உத்தரப்பிரதேசத்தில் 1,055 பணியிடங்களும், உயர்நீதிமன்றங்களில் 297 பணியிடங்களும் காலியாக உள்ளன. இந்த நீதிபதி காலி பணியிடங்களை மாநில அரசுகளும் உயர்நீதிமன்றங்களும் தான் நிரப்ப வேண்டும் என்றும், வழக்குகள் தேங்குவது நீதித்துறைக்கு மிகப்பெரிய சவால் என்றும் அமைச்சர் தெரிவித்திருக்கிறார்.
இந்தியாவுக்கு வருகை தரும் வெளிநாட்டு பிரதிநிதிகள் நாடாளுமன்ற எதிர்க்கட்சித் தலைவரை சந்திப்பதா இல்லையா என்பது அவர்களின் விருப்பத்தின் அடிப்படையிலானது என்று அரசு வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. வெளிநாட்டு தலைவர்கள் தங்களை சந்திப்பதை தடுப்பதாக மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி கூறிய குற்றச்சாட்டை மத்திய அரசு மறுத்துள்ளது. 2024ஆம் ஆண்டு மக்களவைத் தேர்தலில் வென்று எதிர்க்கட்சித் தலைவர் பதவியேற்ற பிறகு வங்கதேசம், மலேசியா, மொரிஷியஸ், நியூசிலாந்து பிரதமர்கள் உட்பட 6 வெளிநாட்டு தலைவர்களை ராகுல் காந்தி சந்தித்துள்ளார் என்றும் அரசாங்கம் சுட்டிக்காட்டியுள்ளது. இண்டிகோ விமானம் ரத்து செய்யப்பட்டதால் புதுமண தம்பதி தங்களின் திருமண வரவேற்பு நிகழ்ச்சியிலேயே கலந்து கொள்ள முடியாத நிலை ஏற்பட்டது. ஒடிஷாவிலிருந்து கர்நாடகாவின் ஹூப்ளிக்கு அவர்கள் செல்ல இருந்த நிலையில் விமானம் ரத்தானதால் உரிய நேரத்திற்கு செல்ல இயலாமல் போனது. இதனால் வேறு வழியின்றி புவனேஸ்வரிலிருந்து காணொலி காட்சி வாயிலாக தங்கள் திருமண வரவேற்பு நிகழ்வில் கலந்து கொண்டனர். எல்இடி திரையில் தெரிந்த புதுமண தம்பதியோடு உறவினர்கள் புகைப்படம் எடுத்துக்கொண்ட காட்சிகள் சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகின்றன. தமிழ்நாட்டின் 2 மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தென்மேற்கு வங்கக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகளின் மேல் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இன்றைய தினம் திருநெல்வேலி மாவட்ட மலைப்பகுதிகளிலும் தென்காசி மாவட்டத்திலும் கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சென்னையில் இன்றும் நாளையும் மிதமான மழைக்கு வாய்ப்பிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மதுரை திருப்பரங்குன்றம் மலையில் தீபம் ஏற்றுவது தொடர்பாக பிறப்பித்த உத்தரவுகள் குறித்து பொதுவெளியில் சமூக ஊடகங்களில் தேவையில்லாமல் விமர்சனங்களை செய்வதை ஏற்றுக்கொள்ள முடியாது என்று உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு தெரிவித்துள்ளது. திருப்பரங்குன்றம் சுப்பிரமணிய சுவாமி கோயிலின் செயல் அலுவலர், மாவட்ட ஆட்சியர் ஆகியோர் தாக்கல் செய்திருந்த மேல்முறையீட்டு மனுக்கள் நீதிபதிகள் ஜெயச்சந்திரன், கே ராமகிருஷ்ணன் ஆகியோர் அடங்கிய அமர்வு முன்பாக விசாரணைக்கு வந்தது. அப்போது நீதிமன்றமும் நீதிபதிகளும் ஏதும் சொல்லவில்லை என்பதற்காக எப்படி வேண்டுமானாலும் நடந்து கொள்ளலாம் என எண்ண வேண்டாம் என அறிவுறுத்தினார். நீதிமன்றமே அனைத்திற்குமான கடைசி நிவாரணம் என்பதால் நீதிமன்ற அவமதிப்பு நடவடிக்கை எடுக்கும் அளவுக்கு நடந்து கொள்ளாதீர்கள் என கேட்டுக் கொண்டார். இதனைத் தொடர்ந்து வழக்கின் விசாரணை வரும் 12ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டது. திருப்பரங்குன்றம் மலை உச்சியில் உள்ள தீபத்தூணில் கார்த்திகை தீபம் ஏற்ற முன்னேற்பாடுகள் செய்யாத அலுவலர்கள் மீது நீதிமன்ற அவமதிப்பு நடவடிக்கை எடுக்க கோரிய வழக்கு விசாரணை ஒத்திவைக்கப்பட்டது. நீதிமன்ற உத்தரவுப்படி மலை மீது செல்ல தங்களுக்கு காவல்துறையினர் அனுமதி வழங்கவில்லை என மனுதாரர் தரப்பில் வாதிடப்பட்டது. இந்த விவகாரத்தில் உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்யப்பட்டுள்ளதாக அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. அதனை ஏற்ற நீதிபதி GR சுவாமிநாதன் விசாரணையை செவ்வாய்க்கிழமைக்கு ஒத்திவைத்தார். மேலும் உத்தரவை நிறைவேற்ற CISF வீரர்களோடு மனுதாரர் சென்றபோது ஏன் உத்தரவை நிறைவேற்ற இயலவில்லை என்பது தொடர்பாக அறிக்கை தாக்கல் செய்யவும் உத்தரவிடப்பட்டுள்ளது. மாமதுரைக்கு தேவை என்ன என்பதை மக்கள் முடிவு செய்வார்கள் என திருப்பரங்குன்றம் சர்ச்சையை மறைமுகமாக குறிப்பிட்டு முதலமைச்சர் ஸ்டாலின் கருத்து தெரிவித்துள்ளார். இதுகுறித்து தனது எக்ஸ் தள பக்கத்தில் பதிவிட்டுள்ள அவர், மாமதுரைக்கு தேவை வளர்ச்சி அரசியலா அல்லது வேறேதும் அரசியலா என வினவும் வகையில் பதிவிட்டுள்ளார். மேலும் மெட்ரோ ரயில், எய்ம்ஸ், புதிய தொழிற்சாலை, வேலைவாய்ப்பே மாமதுரையின் வளர்ச்சிக்காக அங்கு வாழும் மக்கள் கேட்பது எனவும் தனது பதிவில் குறிப்பிட்டுள்ளார். திருப்பரங்குன்றம் சர்ச்சையை மறைமுகமாக குறிப்பிட்டு முதலமைச்சர் ஸ்டாலின் இவ்வாறு பதிவிட்டுள்ளது கவனம் ஈர்த்துள்ளது. எலக்ட்ரானிக்ஸ் துறையில் $14.65 மில்லியன் பொருட்கள் ஏற்றுமதி செய்து தமிழகம் முன்னணியில் உள்ளதாக முதலமைச்சர் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். ஸ்ரீபெரும்புதூர் அருகே உள்ள பிள்ளைப்பாக்கம் சிப்காட்டில் 1003 கோடி ரூபாய் முதலீட்டில் அமைக்கப்பட்டுள்ள பாரத் இன்னோவேட்டிவ் கிளாஸ் டெக்னாலஜிஸ் தொழிற்சாலையை முதலமைச்சர் ஸ்டாலின் தொடக்கி வைத்தார். அப்போது பேசிய அவர், தமிழகத்தில் 1000க்கும் அதிகமான புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் போடப்பட்டு 80 விழுக்காடு திட்டங்களை செயல்படுத்தப்பட்டு வருவதாக அவர் தெரிவித்தார். வளரணும்னு விருப்பம் இருந்தா அதை மட்டுமே வளர்ச்சியை அடைய முடியாது. அதுக்காக கடுமையாக உழைக்கணும். அந்த உழைப்பு தான் திராவிட மாடல். அதனால தான் 1000க்கும் அதிகமான புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் போட்டு அதில் 80% திட்டங்களை பல்வேறு நிலைகளில் செயல்பாட்டுக்கு கொண்டு வந்திருக்கிறோம். இந்த வேகமும் வெளிப்படைத்தன்மையும் தான் உலக நிறுவனங்களுக்கு நாங்கள் சொல்ற மெசேஜாக அமைந்திருக்கிறது. பல உலக நிறுவனங்களுக்கு இந்த ட்ரஸ்ட் இருக்கிறதுனால தான் கடந்த 4 ஆண்டுகளில்
எலக்ட்ரானிக்ஸ், ஜிசிசி, R&D போன்ற துறைகளில் மகத்தான வளர்ச்சியை சாதிச்சிருக்கிறோம். 2026ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் அதிமுக ஆட்சி அமைப்பதே முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவுக்கு செலுத்தும் உண்மையான புகழஞ்சலி என அக்கட்சியின் பொதுச் செயலர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்திருக்கிறார். மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதாவின் 9வது ஆண்டு நினைவு தினத்தை முன்னிட்டு சென்னை மெரினாவில் உள்ள அவரது நினைவிடத்தில் அதிமுகவினர் அஞ்சலி செலுத்தினர். அதன் பிறகு பொதுச் செயலர் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் 2026ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் திமுகவை வீழ்த்தி ஆட்சி அமைக்க பாடுபடுவோம் என அக்கட்சியினர் உறுதிமொழி ஏற்றனர். கழக ஆட்சி அமைத்திடுவோம் என்று உளமாற உறுதியேற்கிறோம். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்று வெல்க வெல்க வெல்கவே, என்று வெல்க வெல்க வெல்கவே. அதிமுக ஒருங்கிணைப்புக்காகவே டெல்லியில் மத்திய அமைச்சர் அமித்ஷாவை சந்தித்ததாக பன்னீர்செல்வம் தெரிவித்திருக்கிறார். மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதாவின் 9வது நினைவு நாளை முன்னிட்டு சென்னை மெரினாவில் உள்ள அவரது நினைவிடத்தில் பன்னீர்செல்வம் அஞ்சலி செலுத்தினார். அதன் பிறகு செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தனிக்கட்சி தொடங்குவதாக தான் ஒருபோதும் கூறவில்லை என்றும், அதிமுக தொண்டர்களின் விருப்பம் கட்சி ஒன்றிணைய வேண்டும் என்பதே எனவும், அதற்காகவே மத்திய அமைச்சர் அமித்ஷாவை சந்தித்ததாகவும் கூறினார். நான் எந்த சூழ்நிலையும் எப்பொழுதும் தனிக்கட்சி ஆரம்பிப்பேன் என்று சொல்லவில்லை. நீங்கள் கேள்வி கேட்பதை தவிர்க்கவும். எங்களுடைய நோக்கம், கொள்கை ஒன்று. பிரிந்திருக்கின்ற அனைத்து இந்திய அண்ணா முன்னேற்ற கழகத்துடைய சக்திகள் ஒன்றுபட வேண்டும் என்றுதான் நான் டெல்லி சென்று மாண்புமிகு அமித்ஷா அவர்கள் சொல்லிவிட்டு வந்தேன். ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையத்தில் உள்ள முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையனின் அலுவலகத்தில் அவரது ஆதரவாளர்கள் ஜெயலலிதாவின் படத்திற்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவின் 9வது ஆண்டு நினைவு தினம் இன்று அனுசரிக்கப்படுகிறது. அதிமுகவிலிருந்து செங்கோட்டையனும் அவரது ஆதரவாளர்களும் நீக்கப்பட்டு தாவேகாவில் இணைந்தனர். இச்சூழலில் ஜெயலலிதாவின் நினைவு நாளுக்கு வழக்கம் போல செங்கோட்டையன் ஆதரவாளர்கள் அஞ்சலி செலுத்தினர். செங்கல்பட்டு அரசு மருத்துவமனையில் டயாலிசிஸ் இயந்திரங்கள் பற்றாக்குறையால் காத்திருப்பு பட்டியலில் இருப்போர் எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது. செங்கல்பட்டு அரசு மருத்துவமனையில் தற்போது 28 டயாலிசிஸ் இயந்திரங்கள் மட்டுமே செயல்பட்டு வருகின்றன. இந்த இயந்திரங்கள் மூலம் நாள் ஒன்றுக்கு 84 நோயாளிகளுக்கு மட்டும் டயாலிசிஸ் செய்ய முடிகிறது. இதனால் காத்திருப்பு பட்டியலில் நூற்றுக்கணக்கான நோயாளிகளின் பெயர் பதிவு செய்து நீண்ட நாட்களாக காத்திருப்பதோடு அவசர நிலையில் உள்ள நோயாளிகள் தனியார் மருத்துவமனைகளை நாடும் நிலை உருவாகிறது. இதற்கு தீர்வு காண நடவடிக்கை எடுக்க வேண்டும் என நோயாளிகள் கோரிக்கை வைத்துள்ளனர். இதுகுறித்து செங்கல்பட்டு அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை கண்காணிப்பாளர் மருத்துவர் நந்தகுமாரிடம் கேட்டதற்கு கூடுதல் அறைகள் மற்றும் கூடுதல் இயந்திரங்கள் கேட்டுள்ளதாக விளக்கமளித்தார். சென்னை பூந்தமல்லி நகராட்சிக்குட்பட்ட 12வது வார்டு லட்சுமிபுரம் பிரதான சாலை கடுமையாக சேதமடைந்திருப்பதால் வாகன ஓட்டிகள் வாகனத்தை இயக்க முடியாமல் திணறி வருகின்றனர். முன்னதாக சேதமடைந்த சாலையில் நகராட்சி சார்பில் புதிய சாலை அமைக்கும் பணி நடைபெற்று வந்தது. ஆனால் அந்த பணி மழை காரணமாக நிறுத்தப்பட்டது. எனவே பொதுமக்கள் சிரமத்தோடு பயணித்து வருவதை கருத்தில் கொண்டு நகராட்சி நிர்வாகம் சேதமுற்ற பகுதிகளில் தற்காலிகமாக சமன் செய்யும் பணியை செய்து வருகிறது. திருவள்ளூர் மாவட்டம் அத்திப்பட்டு பகுதியில் உள்ள அரசு உயர்நிலைப் பள்ளி வளாகத்தில் 4 நாட்களாக தேங்கி நிற்கும் மழைநீரை அகற்ற நடவடிக்கை எடுக்க கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. 200க்கும் மேற்பட்ட மாணவர்கள் இந்த பள்ளியில் பயின்று வருகின்றனர். மழைநீர் வெளியேற வழியில்லாததால் பள்ளிக்கு விடுமுறை விடப்பட்டுள்ளது. அதிகாரிகள் உடனடியாக தலையிட்டு தேங்கி நிற்கும் நீரை வெளியேற்ற நடவடிக்கை எடுக்குமாறு பெற்றோர் வலியுறுத்துகின்றனர். திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டியில் கொக்கலாடி பகுதியில் சாலை சீரமைத்து தர கோரி பொதுமக்கள் மற்றும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் சாலை மறியல் போராட்டம் நடைபெற்றது. இதில் 100க்கும் மேற்பட்டோர் பங்கேற்றனர். 6 கிலோமீட்டர் தூரத்திற்கு பல ஆண்டுகளாக சாலை சீரமைக்கப்படாமல் இருந்ததாகவும் தற்போதைய மழையால் சாலை மேலும் மோசமடைந்துள்ளதாகவும் ஆர்ப்பாட்டத்தில் பங்கேற்றவர்கள் கூறினர். விரைவாக நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி
போராடிய நிலையில் காவல்துறையினரின் சமாதான பேச்சுவார்த்தையால் போராட்டம் கைவிடப்பட்டது. தென்காசி மாவட்டம் சங்கரன்கோவில் விசைத்தறி தொழிலாளர் சாலை மறியலில் ஈடுபட முயன்றதால் காவல்துறையினருக்கும் தொழிலாளர்களுக்கும் இடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. 10 விழுக்காடு கூலி உயர்வு கேட்டு கடந்த 16 நாட்களாக தொழிலாளர்கள் வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டு வந்த நிலையில் 300க்கும் மேற்பட்ட விசைத்தறி தொழிலாளர்கள் திருவேங்கடம் சாலையில் சாலை மறியலில் ஈடுபட முயன்றனர். இதனால் அப்பகுதியில் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டதால் காவல்துறையினர் அவர்களை கைது செய்து தனியார் திருமண மண்டபத்திற்கு அழைத்துச் சென்றனர். ஓமலூர் அருகே மூதாட்டி மீது தாக்குதல் நடத்தியதாக அதிமுக முன்னாள் எம்பி மீது 5 பிரிவுகளில் வழக்கு பதியப்பட்டுள்ளது. சேலம் மாவட்டம் ஓமலூர் அருகே காமநேரி பகுதியைச் சேர்ந்த மூதாட்டி சரோஜாவை அதே பகுதியைச் சேர்ந்த அதிமுக முன்னாள் எம்பி அர்ஜுனன் தாக்கியதாக புகார் அளிக்கப்பட்டுள்ளது. தாக்குதல் தொடர்பான காணொலியும் சமூக வலைதளங்களில் பரவியது. இதையடுத்து முன்னாள் எம்பி மீது 5 பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்யப்பட்டு விசாரணை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. திருச்செந்தூர் அருகே உள்ள குலசேகரன்பட்டினம் தருவைக்குளம் கடந்த வாரம் பெய்த தொடர் மழையால் முழுவதுமாக நிரம்பி மறுகால் பாய்கிறது. குளத்திலிருந்து வெளியேறும் உபரி நீர் அருகில் உள்ள ஆற்றில் கலந்து மணப்பாடு கடலில் கலக்கிறது. மறுகால் பாயும் இடத்தில் இளைஞர்கள் மீன் வலைகளை விரித்து கிலோ கணக்கில் மீன்களை பிடித்து மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். விவசாயம் மற்றும் நிலத்தடி நீர்மட்டம் உயர்வதற்காக குளத்தை ஆழப்படுத்த வேண்டும் என்று விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். தேனி, திண்டுக்கல் மாவட்டங்களில் 8000 ஏக்கர் விளைநிலங்கள் பாசன வசதி பெறும் வகையில் உள்ள மஞ்சளார் அணையின் நீர்மட்டம் 3 அடி உயர்ந்துள்ளது. தென்மேற்கு பருவமழை காலங்களில் போதிய மழைப்பொழிவு இல்லாததால் 57 அடி கொள்ளளவு கொண்ட அணையின் நீர்மட்டம் 45 அடியாக சரிந்தது. தற்போது அணையின் நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்த மழையால் அணைக்கு நீர் வர துவங்கியது. இதனால் அணையின் நீர்மட்டம் 48 அடியாக உயர்ந்ததால் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர்.